+2 தேர்வில் 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. 7,19,196 பேர் தேர்ச்சி அடைந்தனர். +2 தேர்ச்சி விகிதத்தில் வழக்கம் போல மாணவர்களை முந்தைய மாணவிகள் 92.37 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகள் 96.44% தேர்ச்சி. 97.45% தேர்ச்சியுடன் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த திருப்பூர் மாவட்டம் 90.47% தேர்ச்சியுடன் மாநிலத்திலேயே கடைசி இடம் பிடித்த திருவண்ணாமலை. அரசு பள்ளிகளில் பயின்ற 91.02% மாணவர்கள் தேர்ச்சி. 397 அரசு பள்ளிகளில் 100% பேர் தேர்ச்சி பெற்று அசத்தல். +2 பொதுத் தேர்வு எழுதிய ஒரே ஒரு திருநங்கையான நிவேதா தேர்ச்சி. 600க்கு 283 மதிப்பெண்கள் பெற்றார். +2 மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும். மறு மதிப்பீடு மறு கூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். பொறியியல் படிப்புகளுக்கு இன்று முதல் ஜூன் 6 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாயும் பதிவு கட்டணமாக நிர்ணயம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்களில் நேரடியாக விண்ணப்பங்களை பெறலாம் எனவும் அறிவிப்பு. ஜார்க்கண்டில் அமைச்சரின் தனிச் செயலாளர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. குவியலாக சிக்கிய கோடிக்கணக்கான ரூபாய். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சமயபுரம் பகுதியில் நடமாடிய பாகுபலி யானை சிறிது தூரம் காரை விரட்டிய நிலையில் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற தேர் திருவிழா. கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான்குநேரியில் சாதிய வன்கொடுமைக்கு ஆளான மாணவர் +2 தேர்வில் 600க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். மாணவர் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது சின்னத்துறை முதலாக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்கக்கூடிய கண்காடியா பள்ளியில படித்து வந்தார். அந்த பள்ளியில மாணவர்கள் அந்த ஜாதிய உணர்வு கொண்ட மாணவர்களால் அவர் வீடு புகுந்து தாக்கப்பட்டார். வீடு புகுந்து தாக்கப்பட்டு கொடூரமான தாக்குதலுக்கு ஆளான அவர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சற்றேறக்குறைய 4 மாதங்கள் தங்கியிருந்து 4 மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்தார். காலாண்டு தேர்வையே அவர் மருத்துவமனையில் இருந்தபடியே எழுதக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டது. இந்த சூழல்ல அவர் அங்கிருந்து திருநெல்வேலி நகர்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு மாற்றப்பட்டார். திருநெல்வேலி புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில அவருக்கு அங்கே படித்து வந்த நிலையில இந்த +2 பொதுத் தேர்வை எழுதியிருக்கிறார். அவர் அக்கௌண்டன்சி காமர்ஸ் அந்த பிரிவுல பொதுத் தேர்வு எழுதிய நிலையில 600க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார். அதாவது சற்றேறக்குறைய 9 மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வி ஆண்டுல 4 மாதங்கள் பள்ளிக்கே செல்லாத நிலையில 5 மாதங்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்ற நிலையில 469 மதிப்பெண்களை அவர் பெற்றிருக்கிறார்.
குறிப்பாக ஆங்கில கேள்வித்தாள் மிக கடினம் என்ற நிலையில அதில் 93 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மிக குறைந்த அளவாக எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் மட்டுமே அவர் குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். மற்ற பாடப்பிரிவுகள் அனைத்திலும் 85% அதிகமான மதிப்பெண்களை பெற்று அசத்தியிருக்கக்கூடிய நிலையில அவர் பிகாம் படிக்க விரும்புகிறார். அவர் கல்வி செலவை அரசை ஏற்கும் என முன்னரே அறிவித்திருந்த நிலையில அவர் பிகாம் படிக்க விரும்புவதாக தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அந்த பிகாம் படிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். 469 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார் என்பதுதான் தற்போது சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பாலகன், நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.56 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி விகிதத்தில் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வெளியிட்டனர். இதில் மொத்தம் 94.56 விழுக்காடு பேர் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 7,60,606 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் 7,19,196 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் 4.07 விழுக்காடு பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் முறையே 2 மற்றும் 3ஆம் இடம் பிடித்துள்ளன. குறைந்தபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47 விழுக்காடு மாணவ மாணவிகளே தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 397 அரசு பள்ளிகள் உட்பட 2478 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 26,352 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். கணிதத்தில் 2,587 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இயற்பியலில் 633 மாணவர்களும் வேதியியலில் 471 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழில் 35 பேரும் ஆங்கிலத்தில் 7 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளனர். 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க வசதியாக 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அந்தந்த பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மாணாக்கர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மறு மதிப்பீடு மற்றும் மறு கூட்டல் நாளை முதல் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி தேர்வுகள் குறித்த அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே 8 ஆண்டுகளாக காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய மறுத்த இளைஞருக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் சேர்ந்து திருமணம் செய்து வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சிறுத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவர் சென்னையில் தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வரும் நிலையில் செவிலியரான ரோஸ்லின் மேரி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்களது பழக்கம் தொடர திருமணம் செய்து கொள்வதாக கூறி நம்பிக்கை ஏற்படுத்தி அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளார் தமிழரசன். இதனையடுத்து ரோஸ்லின் மேரி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தமிழரசனை வற்புறுத்தியுள்ளார். அப்போது தனது பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என்றும் நாம் பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்றும் தமிழரசன் கூலாக கூற அதிர்ந்து போனார் ரோஸ்லின் மேரி. காதல் என்ற பெயரில் நெருக்கமாக பழகி கடைசியில் காலை வாரிவிட்ட காதலன் குறித்து ரோஸ்லின் மேரி அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் 1000 விளக்கு காவல் ஆணையரிடமும் புகார் அளித்தார். சொந்த ஊரில் உறவினர்கள் துணையுடன் பெரியவர்களை வைத்து இந்த விவகாரத்தை பேசி முடித்துக் கொள்ளுமாறு காவலர் ஒருவர் யோசனை கூற குடும்பத்தார் மற்றும் ஊர் பெரியவர்களிடம் சென்று கதறி அழுதிருக்கிறார் ரோஸ்லின் மேரி. இது வேலைக்கு ஆகாது என உணர்ந்த உறவினர்கள் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இரு தரப்பையும் அழைத்து பேசிய போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யாவிட்டால் பாலியல் புகாரில் சிறை செல்ல நேரிடும் என்று எச்சரித்துள்ளனர். அதற்கு ரிமாண்ட் செய்தாலும் பரவாயில்லை, திருமணம் செய்து ரிஸ்க் மட்டும் எடுக்க மாட்டேன் என அழுத்தம் காட்டியுள்ளார் தமிழரசன்.
என்னை பல இடங்களில் நீ அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று கூறியதுடன் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அதன் பின்னர் திருமணம் செய்து கொள்ளுமாறு தாலியும் மாலையுமாக ஊர் மக்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்க 2 மாதம் டைம் கொடுங்கள், நாளைக்கு வருகிறேன் என கெஞ்சி கூத்தாடி தப்பிக்க முயன்றிருக்கிறார் தமிழரசன். அவரை சுத்து போட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு அழைத்துச் சென்ற ஊர் மக்கள் அவரிடம் மன்றாடி மாலையிட வைத்தனர். பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அரை மனதுடன் தாலி கட்டிய தமிழரசனை கண்ணீரும் கம்பலையுமாக காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். திருமணம் தமிழரசன் என்னை செய்து கொண்டாரு. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு. காவல் நிலையத்திற்கு சென்ற தமிழரசன் மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறிய கதையாக என்னை அடித்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்து விட்டனர் என காவல் ஆய்வாளரிடம் கண்ணீர் விட்டுள்ளார். வழக்கறிஞர் ஒருவரை வைத்து புகார் மனு ஒன்றையும் அளித்திருக்கிறார். கடைசியில் கட்டுக்கடங்காத விரக்தியுடன் கண்ணீரும் கம்பலையுமாக கால்நடையாக நடந்தே சென்றார் புதுமாப்பிள்ளை தமிழரசன்.